தேவஜனமே, இந்த நாளை காலேஜ் கத்தருக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களை கத்தர் அபிஷேகம் பண்ண போறார். ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்பட்டு என் தலையை எண்ணினால் அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியை செய்வார் என்ற வாக்குத்தத்தம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அமாவாசை நாளிலே இந்த கத்தர் நமக்கு கொடுக்கிறது, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களோடு பேசுற வார்த்தை அதுதான். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பயப்படாதீங்க. இந்த கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். எல்லா சத்துருவின் பேர்ல உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை வைக்க போறார். உங்களை கண்டா சத்துரு நடுங்கி ஓட போறார். ஆமென். அந்த அபிஷேகம் என்றால் என்று சற்று நம்ம தியானிப்போம். வேத வாக்கியத்தின்படி நம்ம தியானித்து எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அப்பா, எங்கள் அன்புக்கு அதிகமாக நேசிக்கத்தான் எங்கள் நல்ல பிதாவே, தேவகுமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். அப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் உன் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொன்ன வாக்குத்தத்தம் மித்தம் என் தேவனே, என் சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படும் எங்கள் தலையை எண்ணினால் அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியை செய்வீர்கள். நிஷாதாரி பஹோலி மாரியாந்த ரபலா பேராஷனவர் உக்ரபதலாஷி பாரா கராதியாதல ஷே லபோ பியாந்தருலவா தேவா கிருபையா ஷில்வ ராபா கிருபதி யோத்ரபல போஷே மஹிமா கிராதுரால பூரா கரபதபா சந்தர தியாக்கரவருஷே. அப்பா, அப்படி மகிமை இறங்கி வரட்டும். தடையாக்கிற எங்களுடைய பாவங்களும் மீறுதல்களோ துன்மார்க்கமோ துணிகரமோ அக்கிரமமோ உமக்கு பிரியப்படாத செய்த காரியங்களும் இருக்கும் என்று சொன்னாங்க. பாவங்களை மன்னியும் இயேசுவே, இந்த விளையாடப்பட்ட ரத்தம் எங்களை ஒரு விசை கழுவி சுத்திகரித்து அப்பா அப்படி பரிசுத்த நடுகையும் உங்கள் விடுதலைக்காகவும் இந்த அபிஷேகத்துகளை தகுதிப்படுத்தும் இயேசுவின் மாறாத நாமத்தை மூலமே வேண்டு செய்து ஜெபிக்கிறேன் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமான தேவஜனமே, இந்த நாளில் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ண போறார். எத்தனை பேர் விசுவாசித்தீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்னது? சத்துருக்கள் முன்பாக. சத்துரு யார்? எதிராளியான விசுவாசி. ஆமென். அவன் தான் யார் மூலியமா தான் கிரியை செய்வான். மனுஷர் மூலியமா செய்வான், மிருகத்து மூலியமா செய்வான், சில நேரத்துல டேரக்டாக வருவான், சில நேரத்தில் பயத்தில் வந்து கொடுப்பான், சில நேரத்தில் விபத்துகளை உண்டாக்குகிற காரியங்களை செய்வான். சில பேர் இந்த பில்லி சுனிங்களை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்ககிட்ட குட்டி சேர்ப்பாங்க, ஏவலின் ஆவிகள் இருக்கும். அவங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா அந்த ஆவிகள் சும்மா இருக்காது. அவன் கெட்டது செய்யப்பட்டா அது தூக்கமே வராது. அந்த சத்ருவா இருக்கும் பிசாசுக்கு தான் ஒரு குணாதிசயம். சும்மாவே இருக்க முடியாது. அவனால எவனா குற்றப்படுத்துவான், இல்லைன்னா கொலைபாதகனா இருப்பான், இல்லை பொய் சொல்லுவான், இல்லை ஏமாற்றுவனா, வஞ்சிக்கிறவனா, திருடுறவனா, கொலை பாதகனா இருப்பான். யாருக்கு அவர் வரட்டி ஒரு சபை பாதகர் அவர் முதல் ஒரு மந்திரவாதியா இருந்தார். மந்திரவாதியா இருக்கிறப்போ அவர் இந்த பில்லி சுனியம் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் அவர் செய்கிறவராக இருந்தார். அது ரொம்ப ஃபேமஸான பாஸ்டர். அப்போ அவருடைய சாட்சியை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சாட்சியா அவர் அந்த குட்டி சட்டை லேவல் செய்கிற ஆவிகளெல்லாம் அவர்கிட்ட இருக்குமா. அவர் இப்படி வண்டியில் போயிட்டே இருப்பாராம். அவர் தொல்லை பண்ணுவான், எனக்கு வேலை கொடு வேலை கொடு, நான் யாருமே இதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு வேலை கொடு, அப்படி தொல்லை பண்ணிட்டே இருக்குமா. அவர் பிடிச்சி வண்டி ஓட்டவே விடாதான். இப்போ இந்த வருஷம் அந்த வண்டியில் போயிட்டு நான் சைக்கிள் அவன் பிடிச்சி தள்ளி விட்டு போகணும். ஓடி போய் தவால் அவன் எப்படி ஒன்றாலும் தெரியாதான் திடீர்னு வந்துடுவான். உங்க மண்டியில் ரத்தம் வர வரைக்கும் விடாது. இந்த பிசாசு வந்து ரத்தத்தை பார்க்குற வரைக்கும் விடாது. ஆமென். அல்லேலூயா. லாஸ்ட்ல அந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் இந்த மாதிரி பாஸ்டர் அவரு அந்த டைம்ல ஒரு மந்திரவாதியா இருந்தார். அப்போ இந்த இயேசு பக்கத்துல ஒரு சபை உருவாக்கிட்டாங்க. பக்கத்துல ஒரு சபை உருவாக்குறது இவருக்கு ரொம்ப எரிச்சல். அந்த சபையை என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மந்திரம் பண்றாரு, நைட்டெல்லாம் யாகம் பண்றாரு, அந்த பொம்மைகளை செஞ்சு விக்கிரங்கள் என்னென்ன செஞ்சு இந்த காலிட்டு வருது இது ஒரு விக்கிரகாரத்தில் இருக்காங்க. அவங்களுடைய பூஜாரிகள்லாம் கூப்பிட்டு ஆக்ரோஷமா ரொம்ப ஜெபம் பண்றாங்க. எதுக்கு ஜெபம் பண்ணி இந்த சபையை நிர்மூலமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்கன்னா எல்லா ஆவியும் விடுறாராம், போறாராம். வாரம் ஒரு ஆவியை விடுறாங்களா, ரெண்டு டிசைனா விடுறாங்களா, ஒரு ஆவியை போய் ரிட்டர்ன் வருது. இன்னும் வாட்டி அங்கே போனேன் அவன் அவ்வளோதான் அப்படின்னா. இன்னும் நாங்கள் போகிறதுக்க முடியல, என்னால் அங்கே ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்வதில்லை. ஆமென். வசனம் அப்படிதான் சொல்றது. பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்வதில்லை. வசனம். நீ சபையா இருந்தீனா, ஆண்டவர் உனக்குள்ள உலாவுவதா இருந்தா, உன்னை அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா நீ ஒரு சபை. உன்னை ஒரு பிசாசும் தொட முடியாது. அந்த சைக்கிளில் தள்ளி விட்டுற மாதிரி உன்னை தொடாது. ஜென்ரலான ஒருத்தன் தொடர மாதிரி உன்னை தொடாது, பயந்து ஓடும். அங்கே சின்ன பிள்ளைய கூட தொட முடியல. அந்த சபை அப்போ எவ்வளோ வல்லமையா இருந்திருக்கும்.
எந்த அளவு சத்துருக்கு முன்பாக அவங்களை அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே அவங்களை எண்ணெயினாலும் நிரப்பி அந்த வத்தாத அபிஷேகத்தினால அவங்க நிரப்பி இருப்பார். ஆமென். இதே போலதான் நம்முடைய சபைகளுக்கும் பார்க்கிற விசுவாசிகளும் சகோதர சகோதரிகளை இந்த மாதிரி அபிஷேகத்தை கேளுங்க. எந்த சத்துருங்களும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். அது எந்த பிள்ளைங்களுக்கும் பிசாசாகலாம், நோயாகலாம், வியாதியாகலாம், பலவீனமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், பிசாசு கொண்டு வந்து எந்த கிரியும் உங்களை சேதப்படுத்த. ஏன் தெரியுமா? நீ அவருடைய ஆலயம், கர்த்தர் உலாவுகிற ஆலயம், கர்த்தர் பேசுகிற ஆலயம். அபிஷேகம் பண்ண வாழ்க்கை எப்படிதான் இருக்கும்? இங்க ரெண்டு ராஜாவை குறித்து நீங்க நம்ம பார்க்க போறோம். ஒன்னு சவுல், கர்த்தர் அபிஷேகம் பண்ணார் அவனையுமே. இன்னொரு ராஜாவை பார்த்தா தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். அபிஷேகத்தை கரெக்டா வச்சுக்கணும்னா யாருக்கும் பயப்படணும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படவே மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாஷரோ விபாக்கரா துயாஷலபரஷ். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு ராஜாவாயிட்டு இந்த சவுலுடைய குணாதிசயத்தை பார்த்தீங்கன்னா துணிகரமான பலி செலுத்து. பலி கர்த்தர் ஆக்சுவலா இவருக்கு பலி செலுத்த அதிகாரம் அங்கீகாரம் கர்த்தர் கொடுக்கப்படும். பலி செலுத்தினா சாமுவேல் தான் பண்ணணும். ஆசாரியன் ஆகிய சாமுவேல், தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல், இவனுக்கு வந்து ராஜ அபிஷேகம் தான் கொடுத்திருக்காரு. ஆனா என்ன பண்றான்? மனுஷனுக்கு பயந்து எல்லாரும் விலகி போறதை கண்டு ஒரு போர் நிமித்தம் விலகி போறது நிமித்தம் மனுஷனா அவனை விட்டு விலகிறாமன்னு பயந்து சாமுவேல் வர 6 நாள் பார்க்கறாரு, 7ஆவது நாள் வரைக்கும் வரல சாமுவேல். இவருக்கு வர பயம், எல்லாரும் போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு சரி பலி எடுத்துருவான். கர்த்தர் அவர் கேட்டாலும் கேட்பாரு, நான் கேட்டாலும் கேட்டாரு. வெட்டிடுறாரு, பலி செலுத்திடுறார். சாமுவேலோ வந்துட்டார். மேன் ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு என்ன பண்ணாரு? பலி செலுத்திட்டாரு. சரி, ஒரு தப்பு பண்ணிட்டார். கர்த்தருக்கு செவி கொடுக்கல, கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த அனுபவத்தை விட்டுட்டார். இதுதான் சொல்றேன் பிள்ளைகளே, கர்த்தருக்கு புது பலன் அடைவோம். ஹல்லேலூயா. அந்த போற ஆண்டவரு சாமுவேல் வரலன்னா கூட பலி செலுத்தினா கூட ஆண்டவரால அதை ஜெயிக்க முடியும். ஜெயிக்க வைப்பாரா வைக்க மாட்டாரா? அவசரம் எங்க தோத்துருவோம், மனுஷன் முன்னாடி தலை குனிஞ்சிருவோம், இந்த மனுஷனை விட்டு போயிடுவான் போல. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கூட அதே மாதிரி தான். அநேக போராட்ட மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நம்ம இதை தான் யோசிப்போம், மனுஷனை தான் யோசிப்போம். இவங்க போயிடுறாங்க.